ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த மே மாதம் துவக்கத்திலிருந்து மே மாதம் முடிவதற்குள் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல கஷ்டத்தை சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் உறுதியாக கிரகநிலைகளின் தன்மையை அறிந்து கொண்டால் மட்டும்தான் அது சாத்தியம். உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை எந்த கிரகத்தினால் வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் அதனுடைய பரிகாரங்களை எளிதில் நிவர்த்தி செய்து நல்ல பலனை நிச்சயமாக பெற முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குறிப்பாக திருமணத்தில் தடை இருக்கிறது என்றால் அது செவ்வாயால் இருக்கிறதா அல்லது ராகு கேதுவால் இருக்கிறதா அல்லது குரு புத்திரக்காரகரான குருவால் இருக்கிறதா அல்லது சனியால் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அதனுடைய தன்மையை அறிந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதற்கு எந்த கிரகம் தீர்வு கொடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே ஏன் எதற்கு என்று தெரியாமல் சிக்கி தவிக்கக்கூடிய பல கஷ்டங்களில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது திருக்கணிதத்தின்படியாக பார்த்தாலும் சரி, வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் சரி, விரயஸ்தானமாகிய 12 இருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறார். பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருந்தாலும் கூட குரு ஜென்மத்திற்குள் வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் எதிர்பாராமல் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உள்ளது என்பதுதான் குரு எடுத்து காட்டுகிறார். ஆனால் அதே சமயம் குருவிடமிருந்து தோஷமும் சிரமமும் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார். அவர் சாதகமற்ற அமைப்பில் ஜென்மத்திற்குள் வரும்போது மற்ற கிரகநிலைகளும் சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தும் போது அதிக சிரமத்தில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குரு பகவானால் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த தருணத்தில் வலுப்படுத்துவதால் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஆனால் குரு பகவான் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் வருவது சற்று சிரமம் கூடுதல் அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே கவனத்துடன் மிதுன ராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக புத்திரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கும்போது இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலில் இருந்தால்தான் அதிக சிரமம் ஏற்படும். ஆனால் சனி திருக்கணிதத்தின்படி கர்மத்தில் வந்துவிட்டார். வாக்கியத்தின்படி 9 ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனியின் அமைப்பு பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை. எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல பல வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சனி திருக்கணிதத்தின்படி தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் முழுமையாக அவர் தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரங்க. தொழில் ரீதியாக பல முயற்சிகளை மேற்கொண்டும் அதில் தோல்வியை அடைந்திருந்தாலும் சரி, ஏற்கனவே திட்டங்களை மட்டும் வகுத்தும் யூகங்களை மட்டும் மேற்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அவற்றை செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பை சனியிடமிருந்து எதிர்பார்க்கலாம். சனியின் அமைப்பால் வருமானமும் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். திட்டமிட்டு நன்கு சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நல்ல வளர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு வாக்கியத்தின்படி ஏற்கனவே 9 வந்துவிட்டார். கேது வெற்றிக்கே உரித்தான 3 நுழைந்து விட்டார்.
திருக்கணிதத்தின்படி இந்த மாதத்தில் முழுமையாக பெயர்ச்சியை சந்திக்கின்றன. எனவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகும். நல்ல முன்னேற்றம் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. காரிய தடைகள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்குவதோடு திருமண தடைகள் உள்ளிட்ட பல தடை நிறைந்த விஷயங்களில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் கூட திருமணம், புத்திரபாக்கியம் போன்றவற்றில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது என்பதை நிழல் கிரகமான ராகு கேதுவின் பெயர்ச்சியானது திட்டவட்டமாக உறுதியாக எடுத்து காட்டுகிறது. அதேபோன்று மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலம் வருகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்று இந்த மாதம் முழுவதும் வலம் வருவதால் அதிரடியான வாய்ப்புகள் தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டுத்துறை, போக்குவரத்து துறை, கணினி துறை, ஆசிரியர் துறை என பல்வேறு வகையான துறைகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பெரிய அளவில் சிரமமின்றி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரனின் அமைப்பு நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களகாரகன் குடும்பஸ்தானத்தில் இருந்து விலகி தைரியஸ்தானத்தில் நுழைவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். இதுவரை யோசித்து கொண்டே இருந்த நிலையில் அதிலிருந்து மாற்றத்தை சந்தித்து விரைவாகவும் துரிதமாகவும் பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்தை விற்று புதிய சொத்து வில்லங்கம் இல்லாமல் வாங்குவதற்கான நிறைவான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க சூரியன். அவருடன் ராசியின் அதிபதியும் இணைந்து பலத்தை வெளிப்படுத்துகிறார். பிற்பகுதியில் விரயஸ்தானத்தில் நுழைகிறார் சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான புதன் ஆகிய இரு கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த மாதம் முழுவதும் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை எதிர்பார்த்தபடியே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை சூரியனும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் தேவையற்ற வாக்குறுதிகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும்.